வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு அட்டகாசமான தமிழ் நீதி கதையின் அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பால்காரரும் பகல் கனவும். இது வெறும் சும்மா ஒரு கதை இல்லைங்க. நம்ம தினசரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடத்தை இது சொல்லப் போகுது. ரொம்ப சுவாரஸ்யமான இந்த தகவல்களை நாம இப்ப டக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. நம்ம கற்பனைகளும் பகல் கனவுகளும் நிஜத்தை விட ரொம்ப வேகமா ஓடுனா என்ன ஆகும்னு இன்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, வாங்க இதுக்குள்ள ஆழமா இறங்கலாம். நம்ம பல பேருக்கு என்ன சொல்றது, எதிர்காலத்தை பத்தி பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்கும். ஆனா அந்த கனவுகள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்போது அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறத இந்த மூலக்கதை ரொம்ப ரொம்ப அழகா விளக்குது. முதல்ல இந்த கதையோட ஹீரோ, அதாவது நம்ம பால்காரரோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு அழகான காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல வாழ்ந்த நம்ம பால்காரர் தினசரி ரொம்ப கடினமா உழைக்கிறாரு. மாடு மேய்க்கிறது, பால் கறக்கிறது, அதை சந்தையில விற்கிறதுன்னு அவர் உழைப்புல எந்த குறையும் இல்ல. ஆனா இங்கேதான் ஒரு சிக்கல். பால் வித்து கிடைக்கிற பணத்துல தேவையானதை வாங்கினது போக மிச்சம் இருக்கிற பணத்தை அவர் கொஞ்சம் கூட சேமிக்கிறதே இல்ல. சும்மா அந்த நேரத்துக்கு பிடிச்ச பிரெட் வாங்குவாரு, இல்ல பழங்கள் வாங்குவாரு. எதிர்காலத்துக்காக ₹1 கூட சேமிக்காம கையில இருக்கிற பணத்தை அப்படி வீணடிக்கிறது தான் அவரோட ஒரு மோசமான பழக்கமா இருந்துச்சு. இப்படி சாதாரணமா போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில ஒரு சின்ன சிந்தனை ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துது. ஒரு நாள் சந்தையில அவர் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தப்போ அங்க ஒரு கோழி வியாபாரி வர்றாரு. அத பார்த்த உடனே நம்ம பால்காரரோட மனசுல சட்டுன்னு ஒரு பொறி தட்டுது. அடடா, நாம ஏன் ஒரு கோழிய வாங்கி வளர்க்க கூடாது? ஒரு முழு சட்டிப்பாலை கையில வச்சுக்கிட்டு நிக்கிற அவருக்கு தோணுன இந்த ரொம்ப சாதாரணமான கேள்வினா ஒரு மாபெரும் பகல் கனவுக்கு அடித்தளமா அமையுது. அந்த ஒரு கோழி எப்படி ஒரு பிரம்மாண்டமான கோழி சாம்ராஜ்யமா அவரோட மனசுக்குள்ள உருவெடுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. இதிலிருந்து தான் விஷயங்கள் பயங்கரமா சூடுபிடிக்க போகுது. அவரோட மூளை எப்படி ஜெட் வேகத்துல வேலை செய்யுதுன்னு பாருங்க. படி 1, நாம ஒரு கோழிய வாங்குறோம். படி 2, அந்த கோழி நிறைய முட்டைகள் போடும். படி 3, அந்த முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் பொரிக்கும், அதுங்க எல்லாம் பெரிய கோழிகளா மாறும். அப்புறம் படி 4, அதுங்க இன்னும் நிறைய முட்டை போடும், அது எல்லாத்தையும் வித்து நாம பெரிய பணக்காரனா மாறிடலாம். அடேங்கப்பா, பாத்தீங்களா அவரோட பகல் கனவு எப்படி கண்ணிமிக்கிற நேரத்துல ஒரு பெரிய மாளிகையே கட்டுதுன்னு. ஆனா அவர் இப்படி கனவு உலகத்துல மிதந்துட்டு இருக்கும்போதுதான் அந்த நிஜம் ஒரு பெரிய அறையா வந்து விழுது. பால் சிந்திய நிஜம். அவர் இப்படி ரொம்ப வேகமா கற்பனை உலகத்துல பறந்துட்டு இருக்கும்போதுதான் அந்த எதிர்பாராத விஷயம் நடக்குது. நிஜம் எப்போதுமே ரொம்ப கடினமானது இல்லையா? இப்போ அவர் கையில இருக்கிறது வெறும் 0. ஆமாங்க, 0. ஒரு பெரிய பணக்காரனா மாறிட்டதா அவர் தீவிரமா கனவு கண்டுகிட்டு இருந்தா அதே நேரத்துல அவர் கையில வச்சிருந்தா அந்த முழு பால் சட்டியும் தவறி கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சு செதறிடுச்சு. பால் முழுவதும் வீணா போச்சு. இப்போ அவர்கிட்ட பாலும் இல்ல, பணமும் இல்ல. அந்த பிரம்மாண்டமான கோழி சாம்ராஜ்யம் கண் இமைக்கிற நேரத்துல அப்படியே கலைஞ்சு போச்சு. இந்த பழைய மூலக்கதையில ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு இருக்கு. பால் கொட்டுனதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட வெறும் கையோட அவர் வீட்டுக்கு திரும்புறாரு. அவரோட அம்மா நடந்ததெல்லாம் கேட்டுட்டு அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இதுல அம்மாவோட சிரிப்பு அப்படிங்கிறது அவர் பண்ண முட்டாளத்தனத்தை உணர்த்துற ஒரு யதார்த்தமான சவுக்கடி மாதிரி. நிஜத்துல நிக்காம காத்துல கோட்டை கட்டினா இதுதான் நிலைமை அப்படிங்கிறத அந்த சிரிப்பு அவருக்கு புரிய வைக்குது. சரி, இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய அந்த பொன்னான நீதி என்ன? வாங்க அத அலசுவோம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. நம்ம கையில உறுதியா இருக்கிற ஒரு விஷயத்த சரியா கவனிக்காம காத்துல பறக்கிற ஒன்ன பிடிக்க ஆசைப்பட்டா கடைசியில ரெண்டுமே இல்லாம போயிடும். அதோட ஒரு விஷயத்தோட முடிவை நினைச்சுக்கிட்டே இருந்தா எந்த ஒரு செயலும் நடக்காதுங்கிறதையும் இது சொல்லுது. முழுமையான உழைப்ப போட்டா மட்டும்தான் உண்மையான பலன் கிடைக்கும். இது 100க்கு 100 உண்மை இல்லையா? ஆக இந்த கதையோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எதிர்கால வெற்றியை பத்தி சும்மா உட்கார்ந்த அனுமானங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காம நிகழ்காலத்துல நாம செய்ய வேண்டிய கடின உழைப்புல முழு கவனம் செலுத்தணும். ஆங்கிலத்துல டோன்ட் கவுண்ட் யோர் சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே கோழி குஞ்சுகளை எண்ணக்கூடாதுன்னு. அதோட மிக சரியான தமிழ் வடிவம் தான் இந்த கதை. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க இன்னைக்கு உங்க வெற்றிக்கான கடின உழைப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல சும்மா பகல் கனவுல கற்பனை கோழிகளை எண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சிந்தனைகளை செயலா மாத்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.